ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் ஹேண்ட் ஒர்க். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த பியூட்டிஃபுல்லான ரெயின்போ தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம இந்த வீக் ஃபுல்லாமே ஸ்கை சீரீஸ்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸ்கையில் இருக்கிற க்ளவுட்ஸ், சன், அப்புறமா மூன், நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ஸ், இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கை சீரீஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலில் ஸ்கை சீரீஸ்னு ப்ளேலிஸ்ட்டில் வந்து நான் இதை ஃபுல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ பார்க்காதவங்க என்னோடய சேனலில் வந்து போய் பாருங்கள். என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன். ஓகே, இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் அதில் பண்ணது தான். இன்றைக்கி வந்து நம்ம இந்த க்யூட்டான ரெயின்போ பண்ண போகிறோம். இது ஆப்ளிக்யூ வந்து நீங்கள் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் பிளாங்கெட்ஸ் டவலில் வந்து நீங்கள் இதை வந்து தைச்சிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எம்ப்ராய்ட்ரி பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணிக்கலாம், கீ செயின்ஸாக பண்ணிக்கலாம். குழந்தைங்களோட தொட்டிலுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்கை இதெல்லாம் வந்து கட்டி தொங்க விட்டிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து இது ஒரு லேர்னிங் எஜுகேஷ்னல் ப்ராஜெக்டாகவும் இருக்கும். சின்ன பிள்ளையிலேருந்தே நம்மளே வந்து கையில் பண்ண சன் மூன்லாம் பண்ணும்போது அவங்க அதை தொட்டு ஃபீல் பண்ணி இது வந்து சன், இந்த மூன், ஸ்டார்னு எடுத்து பார்க்கும்போது ரொம்ப வந்து ஒரு ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் நல்லா டெவலப் ஆகும். நியூ பார்ன் பேபிஸ்லேருந்தே நீங்கள் பண்ணலாம். ஏன்னா ஷார்ப் எட்ஜஸ் எதுவுமே கிடையாது. யான்ஸ்னால சாஃப்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதே நேரம் கலர் ஐடென்டிஃபிகேஷனும் அழகாக பண்ணுவாங்க. நான் வந்து என் கிட்டுக்கு வந்து இதை நான் வந்து நாளைக்கு காமிச்சு அவங்களுக்கு வந்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி கரெக்டாக சொல்கிறாங்கன்னு அந்த வீடியோ வந்து நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து பாருங்கள். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னா, நான் வந்து 7 கலர்ஸ் ஆஃப் யான் வந்து எடுத்திருக்கிறேன். ரெயின்போ கலர்ஸ்னால ரெயின்போ கலர்ஸ் எல்லாமே எடுத்திருக்கிறேன். ரெட், ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன், ப்ளூ, இண்டிகோ, வைலட் வந்து இல்லாதனால நான் பிங்க் கலர் எடுத்திருக்கிறேன். ஸோ என்ன பிராண்ட் யான் எடுத்திருக்கேன்னா இன்றைக்கி கங்காவில் சம்மர் லவ். ஓகே, யானோட பிளெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 100% காட்டன் யான். நீங்கள் வந்து 100% அக்ரலிக் யான் இல்லை எனி டைப் ஆஃப் யான் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். யான் வந்து நீங்கள் என்ன உள்ள நூல் வச்சுருக்கீங்களோ அதில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஹூக் சைஸ் வந்து 3.0 mm ஹூக் சைஸ். ஓகே, நீங்களும் க்ராச்செட் ஹூக்கில் வந்து எந்த ஹூக் வச்சுருந்தாலுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சைஸஸ் தான் டிஃபர் ஆகும், ஷேப் வந்து இதே மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிசர்ஸ் அண்ட் யான் நீடில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இதே யான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நான் கீழே வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்கை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிப் நாட் பேசிக்ஸ் வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். க்ராச்செட் லெசன்ஸ். ஓகே, ஸ்லிப் நாட், செயின் 9, 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, 9 செயின்ஸ் போட்டிருக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. செகண்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ஒவ்வொரு செயின்லேயுமே 2 டைம் சிங்கிள் க்ரூஷே. லாஸ்ட் செயினை மட்டும் விட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் 2 டைம் சிங்கிள் க்ரூஷே. 1 டைம் பண்ணுறேன். 1. நெக்ஸ்ட் செகண்ட் டைம் 2 டைம் சிங்கிள் க்ரூஷே. 1 same stitch again 1 more time single crochet. Third time 1 2. Fourth time 1 second time single crochet. Fifth time. Next sixth time. So 6 times. Next 6 chains வந்து 2 times single crochet. Except last chain தவிர எல்லாத்துலேயுமே 2 times single crochet பண்ணியிருக்கிறேன்.
லாஸ்ட் செயினில் ஒன்லி ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே, ஒரே ஒரு டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெயின்போட ரவுண்ட் 1 வந்து முடிஞ்சிருச்சு. இதை கட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் 2. ஓகே, இப்போ ரவுண்ட் 1ஓட எண்டில் உங்களுக்கு 14 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி வி ஸ்டிச் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 2 நம்மளோட ஃபஸ்ட்டு வி ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கலர் ஆஃப் யானை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. செயின் 1. ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஓகே, இப்போ செயின் 1 போட்ட சேம் ஸ்டிச்சில் ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, ஒவ்வொரு செயின்ஸ்லேயுமே ஒரு டைம் சிங்கிள் க்ரூஷே. நீங்கள் வந்து இந்த யானோட சேர்த்தே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி யான் நீடில் வச்சு தைக்க வேண்டாம். பண்ணலனாலும் பரவாயில்ல, கடைசியாக யான் நீடில் வச்சு ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு செயின்ஸ்லையும் ஜஸ்ட் ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே, டோட்டலாக 14 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். ஓகே, ஸோ ரவுண்ட் 2 14 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. ஒவ்வொரு செயின்லேயும் ஒரு டைம் சிங்கிள் க்ரூஷே. ரவுண்ட் 2ஓட எண்ட்லேயும் உங்களுக்கு 14 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நம்ம ரவுண்ட் 3 பண்ண போகிறோம். ரவுண்ட் 3க்கு முன்னாடி ரவுண்ட் 2 யானை கட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் 3 ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட ரைட் சைடு ஒர்க்கில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கலர் ஆஃப் யானை கிராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செயின் 1, சேம் ஸ்டிச்லேயே ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே. இப்போ நம்ம பண்ணுறது தான் நம்ம வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே, 1 சேம் ஸ்டிச்லேயே 2. ஓகே, இப்போ 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷேவை இன்னும் 2 டைம்ஸ் இந்த செட்டை வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, அதுக்கு அடுத்த செயினில் 2 டைம் சிங்கிள் க்ரூஷே, 1 2. நெக்ஸ்ட் ஒன் மோர் டைம் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, அதுக்கு அடுத்த செயினில் 2 டைம் சிங்கிள் க்ரூஷே, 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 2 டைம், 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 2 டைம், 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 2 டைம்ஸ், 3 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 2 செயின்ஸுக்கு ஒன் டைம் மட்டும் சிங்கிள் க்ரூஷே, 1. நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. லாஸ்ட்டாக 1 2 3 4 5 6 இருக்கும். ஓகே, இப்போது இந்த செயினில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே, அதுக்கு அடுத்த செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. இங்கே பண்ணோம்ல, அதை அப்படியே ரிவர்ஸில் பண்ணி கொண்டு வருவோம். ஓகே, 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே, 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டைம் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே, 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. செகண்ட் டைம் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே, 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. லாஸ்ட் டைம் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே, 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரவுண்ட் 3 முடிச்சாச்சு. ரவுண்ட் 3ஓட எண்டில் 20 செயின்ஸ் இருக்கும், கட் பண்ணிக்கலாம். ஓகே, ரவுண்ட் 3 முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் 4 பண்ண போகிறோம். ஓகே, ரவுண்ட் 4க்கு இந்த ஸ்டார்டிங் இதில் நம்ம செயினை வந்து கிராப் பண்ண போகிறோம். ரவுண்ட் 4 வெரி சிம்பிள் தான்.
கிராப் பண்ணிவிட்டு செயின் 1 போட்டுக்கோங்க. செயின் 1 சேம் ஸ்டிச்சிலே 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ரவுண்ட் 4ல் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஸ்டார்டிங்லேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 20 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் ஒவ்வொரு செயின்ஸ்லேயுமே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் ரவுண்ட் 4ஓட எண்டுக்கு வந்தாச்சு. ஜஸ்ட் நம்ம ஒவ்வொரு செயின்லேயும் ஒரு டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, ரவுண்ட் 4 முடிச்சாச்சு. இப்போது கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 4ஓட எண்ட்லேயுமே 20 செயின்ஸ் தான் இருக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா. இப்போ நம்ம ரவுண்ட் 5 பண்ண போகிறோம். இந்த இடத்துல செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கலர் யானை கிராப் பண்ணிக்கோங்க. செயின் 1. ஸோ சேம் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. தேர்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. இந்த செட்டை 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம், அதாவது சேம் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. தேர்ட் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் க்ரூஷே. 1 2. ஸோ 1 1 2. ஓகே, 1 டைம் 3 டைம்ஸ் பண்ணணும்னு சொன்னேன்ல, செகண்ட் டைம் பண்ணுறேன். தேர்டில் 2 டைம் சிங்கிள் க்ரூஷே. இன்னும் 1 more டைம் ரிப்பீட் பண்ணுங்கள். 1 டைம், செகண்ட் இதில் 1 டைம், தேர்ட் இதில் 2 டைம்ஸ். 1 2. ஓகே, நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. 1, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. இப்போது இங்கே இருக்கிறது அப்படியே ரிவர்ஸாக இங்கே பண்ண போகிறோம். 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே, 1 டைம் 1 டைம், 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே, 1 டைம் 1 டைம், 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே, 1 டைம் 1 டைம். அந்த செட்டை 3 டைம்ஸ் பண்ண போகிறோம். 1 2, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. 1, அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம் பண்ணியிருக்கேன் அந்த செட். செகண்ட் டைம் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே, 1 டைம் 1 டைம். லாஸ்ட்டாக 3 ஸ்டிச்சஸ் லெஃப்டாக இருக்கும். லாஸ்ட்டாக தேர்ட் டைம் பண்ண போகிறோம். 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே, 1 1 டைம். ஸோ தட் நமக்கு வந்து அந்த கர்வ் அழகாக கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா இங்கே நம்ம 1 1 2 தானே ஆரம்பித்தோம், அதனால் இங்கே 2 2 2 1 1 முடிக்கணும். ஓகேவா? ஓகே, நம்ம ரெயின்போவோட ரவுண்ட் 5 முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரெயின்போவோட ரவுண்ட் 6. ரவுண்ட் 5 கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 6 யானை வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு கலர் யான் கிராப் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 6 வந்து ரொம்ப சிம்பிளான ரவுண்ட் தான். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஸோ செயின் 1, ஃபஸ்ட் அந்த சேம் ஸ்டிச்லேயே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ரவுண்ட் 5ல் வந்து உங்களுக்கு டோட்டலாக 26 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ ரவுண்ட் 6லேயும் உங்களுக்கு அதே 26 ஸ்டிச்சஸ் தான் இருக்கணும். ஓகே, 1 2 3 4. ஜஸ்ட் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. 1 2 3 4 5 பண்ணியிருக்கிறேன். இப்படியே பண்ணிவிட்டு உங்களுக்கு எண்டில் காமிக்கிறேன். 26. ஓகே ஓகே, ரவுண்ட் 6 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட லாஸ்ட் ரவுண்ட் 7. எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. ஓகே, ரவுண்ட் 7க்கும் நம்ம ஃபஸ்ட்டு செயினில் இன்சர்ட் பண்ணுங்கள்.
ஓகே, ரெட் கலர் யானை கிராப் பண்ணிக்கோங்க. இதான் நம்மளோட லாஸ்ட் ரவுண்ட், ரவுண்ட் 7. செயின் 1. ஃபஸ்ட்டு 3 செயின்ஸ்க்கு 1 டைம் சிங்கிள் crochet. ஸோ 1. நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் crochet. தேர்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் crochet. ஃபோர்த்தில் 2 டைம் சிங்கிள் crochet. ஸோ 1 டைம் சிங்கிள் crochet, 1 டைம் சிங்கிள் crochet, 1 டைம் சிங்கிள் crochet, 2 டைம் சிங்கிள் crochet. 2 டைம்ஸ் இதை ரிப்பீட் பண்ணுங்க. 1 1 1 next 2. Okay, again one more time repeat. 1 1 1 2 times single crochet. 1 2. Okay, next 2 chains க்கு 1 time மட்டும் single crochet. 1 1. நெக்ஸ்ட் வந்து இங்கே பண்ணோம் பார்த்தீங்களா, அது அப்படியே ரிவர்ஸில் பண்ண போகிறோம். 2 டைம்ஸ் சிங்கிள் crochet, 1 1 1, 2 டைம்ஸ் 1 1 1, 2 டைம்ஸ் லாஸ்ட் 3ல 1 1 டைம் சிங்கிள் crochet. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் crochet, 1, சேம் ஸ்டிச்சில் 1, நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸில் 1 1 டைம் சிங்கிள் crochet, 1 2 3. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் செகண்ட் டைம் பண்ணுறேன். 2 டைம்ஸ் சிங்கிள் crochet in the same stitch. நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸில் 1 1 டைம் சிங்கிள் crochet, 2 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு லாஸ்ட்டாக 4 ஸ்டிச்சஸ் ரிமைனிங் இருக்கணும். 4ல் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் crochet, 1 2. நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸில் 1 1 டைம் சிங்கிள் crochet, 1 2 3. ஓகே, அவ்வளோதான், லாஸ்ட் ரவுண்ட் முடிச்சாச்சு. கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 7ஓட எண்டில் நமக்கு 32 ஸ்டிச்சஸ் இருக்கும் கவுண்ட் பண்ணிங்கன்னா. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட ரெயின்போ முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எல்லாமே நம்ம யான்ஸ் எல்லாம் ஹைட் பண்ண போகிறோம். ட்ரிம் பண்ணிடுங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத. இந்த சைடு இருக்கிறத நான் யான் நீடில் வச்சு உங்களுக்கு ஹைட் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பியூட்டிஃபுல்லான க்யூட்டான ரெயின்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே பண்ணி வச்ச இந்த மாதிரி க்ளவுட்ஸை கூட நீங்கள் சைடில் வச்சுக்கலாம். க்ளவுட்ஸ் வந்து நான் வந்து அக்ரலிக் யானில் பண்ணனால கொஞ்சம் பெருசாக இருக்குது. நீங்கள் வந்து இதை காட்டன் யானில் கூட பண்ணிக்கலாம். இந்த ரெயின்போ கூட நீங்கள் 100% அக்ரலிக் யான் இருந்தால் அதுலேயும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சைஸஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் என்னோடய சேனல் பார்த்து க்ராச்செட்டிங் பண்ணியிருந்தேன் என்னோடய மெயில் ஐடி இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.